தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவில் இணையும் முன்னாள் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சர்களில் மிகவும் முக்கியமானவர் பிடிஆர் தியாகராஜன். தற்பொழுது திமுக தலைமையால் ஓரங்கட்டப்பட்டுள்ளார், டம்மியாக்கப்பட்டுள்ளார். ஏறத்தாழ 2 ஆண்டு காலமாக திமுகவில் ஓரங்கட்டப்பட்டுள்ளார். உப்பு சப்பில்லாத ஒரு துறையை திமுக இவருக்கு ஒதுக்கியுள்ளது. பெயரளவுக்கு இவர் அமைச்சராக உள்ளார், பெயரளவுக்கு திமுகவில் உள்ளார். திமுக இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடிவு செய்தது. ஆனால் பிள்ளைமார் சமூகத்தின் கோபத்திற்கு உள்ளாகலாம் என்ற காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் டம்மியாக வைத்துள்ளது. மதுரையை சார்ந்த திமுக தொண்டர்கள் யாரும் பிடிஆர் தியாகராஜனை அணுகுவது கிடையாது, தொடர்பு கொள்வது கிடையாது. மதுரையில் நடைபெறும் திமுக நிகழ்ச்சிகளுக்கு பிடிஆர் தியாகராஜனுக்கு அழைப்பு கிடையாது, முக்கியத்துவமும் கிடையாது. மதுரையை சார்ந்த திமுகவினர் யாரும் இவரை அணுகுவதும் கிடையாது, அண்டுவதும் கிடையாது. அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார் பிடிஆர் தியாகராஜன். வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது. அந்த வாய்ப்பினையும் அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்றுதான் அவர் முடிவு செய்திருந்தார். அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிவிடலாம் என்றுதான் முடிவு செய்திருந்தார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவருக்கு தூது விட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். பிடிஆர் தியாகராஜனும் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர். பிடிஆர் தியாகராஜன் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தால் மிஸ்டர் கிளீன் இமேஜ் ஏற்படும், தமிழக வெற்றி கழகத்தின் பலம் கூடும், மேலும் பிள்ளைமார் வாக்குகள் கணிசமாக விழும் என்று விஜய் எதிர்பார்க்கிறார். ஆகவே பிடிஆர் தியாகராஜனுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக திமுக இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்காது. அப்பொழுது திமுகவிலிருந்து பிடிஆர் தியாகராஜன் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. மீண்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக மதுரை மத்திய தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. இன்னும் தேர்தலுக்கு 9 மாதங்கள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.